500 சவரன் நகை இருக்குன்னா அப்போ அதை தாண்டி ஒரு மாவட்ட செயலாளர், அதை தாண்டி ஒரு எம்பி, இவங்ககிட்ட எத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருக்கும். வெளியில உபதேசம் பண்ணிக்கிடுவாங்க பகுத்தறிவுன்னு சொல்லி. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து வழிபாடு செய்கிறதுல எந்த தடையும் செய்ய மாட்டாங்க. இது இரட்டை நிலைப்பாடு, மக்களை ஏமாற்றும் நிலைப்பாடு. உங்களுடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்து நீங்கள் தேவைக்கு வச்சுக்கீங்கிறேன். அதிகப்படியான சொத்துக்களை தேவைக்கு தேவையில்லைல்ல. 330 கோடி ரூபாய் செலவில் ஒருவர் பங்களா கட்டினார் நம்ம கரூரில். அவர் எந்த அமைச்சருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதுக்குங்க 330 கோடி ரூபாய்க்கு பங்களா? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பெரிய ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு வந்துருச்சு சார். காட்பாடியில் துரைமுருகனுடைய பேரனுடைய திருமணத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவோட கவுன்சிலர் ஒன்றிய தலைவர் அப்படின்ற தகவல் வந்து அடிபட்டு இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உடம்பு முழுக்க பல்வேறு நகைகள் வந்து அணிந்து கொண்டு ஆடக்கூடிய காணொலியாக வெளியே வந்துருந்துச்சு. எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு ஒன்றிய தலைவர்கிட்டயே 500 சவரன் நகை இருக்குன்னா அப்போ அதை தாண்டி ஒரு மாவட்ட செயலாளர், அதை தாண்டி ஒரு எம்பி, இவங்ககிட்ட எத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து இப்போ இருக்கிற தாவேக்கா அரசு, தாவேக்கா முதலமைச்சர் என்ன செய்வாங்கன்னா, எல்லா அமைச்சர்கள் மேலே உள்ள ஊழலையும் அதான் சட்டமன்றத்தை சொல்லிட்டாரு. நாங்கள் 1 ரூபா தொட மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களையும் தொட விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன். 3வது ஸ்டெப் என்ன தெரியுமா? தொட்டவங்க யார்? இது போல் ஊழலில் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, அவங்க என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்றாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த வேல்முருகனுங்கிறவர் வந்து அவருடைய பிராமி நிறைய பஸ்ஸு இந்த பெங்களூரில் வந்து 500 லாரி ஓடுறதாக பொது வழியில் பேசிக்கிறாங்க. நிறைய நகைகள் போட்டு ஆடி இருக்காரு. கூடவே சேர்ந்து கதிர் ஆனந்தும் சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காரு. இது ஒரு எம்பிக்கு அழகு இல்லை. அவர் வந்து ஒன்றிய செயலாளர், அவர் ஆடிட்டு போகிறாரு. இவரும் அவர் கூட சேர்ந்து குத்தாட்டம் போட்டது வந்து ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவருக்கு அழகு இல்லை. கூட அவர் வந்து அவங்க அப்பா வந்து மூத்த அரசியல்வாதியாக இருக்கார். இப்போ அந்த ஊழல் பணங்கள், அந்த லஞ்ச பணங்கள், அதாவது வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த அந்த வழக்கில் அவங்கள கொண்டு போய் வச்சு சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணி தமிழக மக்களுடைய கடன் இருக்கு இல்லையா, அந்த 10 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு போனாங்களே, அதை மீட்டாலே அந்த கடனை அடைச்சி இன்னும் 10 லட்சம் கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதை இந்த தமிழக முதலமைச்சரும் தாவேக்கா தலைவரும் என்ன செய்வாருன்னு நான் என்னுடைய எதிர்பார்க்குறேன். அதே திருமண நிகழ்ச்சியில் வெளியில் பார்த்தீங்கன்னா திமுக பகுத்தறிவு அப்படின்ற பேச்சு வந்துட்டே இருக்கும்போது அந்த திருமண நிகழ்ச்சியில் ஒரு பிராமணரை கொண்டு வந்துட்டு ஓதிருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க சார்? மந்திரம் இது அவங்களுக்கு வந்து ஊருக்கு தான் உபதேசம் தனக்கு இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குல்லையே, அந்த மாதிரி அவங்க ஊருக்கு பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டு குடும்ப நிகழ்ச்சிகள், வீடு கிரக பிரவேசத்துக்கு வந்து அவங்க ஹோமம் வளர்க்குறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதை விட இன்னும் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவங்க வந்து கோயிலாக வந்து போய் அவங்க வந்து பக்தியில் இருக்கிறவங்கிறத நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போது இவங்க என்ன நினைனா, வெளியில் உபதேசம் பண்ணிக்கிடுவாங்க பகுத்தறிவுன்னு சொல்லி. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து வழிபாடு செய்கிறதுல எந்த தடையும் செய்ய மாட்டாங்க. இது இரட்டை நிலைப்பாடு, மக்களை ஏமாற்றும் நிலைப்பாடு. இது வந்து என்ன செய்வாங்க, நாங்கள் எந்த மதத்தையும் சேர்ந்தவங்க இல்லை, நாங்கள் வந்து பகுத்தறிவாளர்கள்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய மொத்த செயலுமே வந்து என்னென்னா இது போல் செயல் தான். இது வந்து ஒரு 15 வருஷமாக நடந்த திருச்சியில் ஒரு மாநாடு. அப்போ திருச்சி சிவா வந்து நெத்தியில் வந்து குங்குமம் வச்சுருந்தார். அது அவங்களுடைய வேலையில் பழுவு காலமாக அது வேறு வகையில் என்ன செஞ்சிருச்சு, அது கசிஞ்சிருச்சு அந்த நெத்தி குங்குமம். அப்போ கலைஞர் கருணாநிதி மேடையில் உட்காந்து சொல்கிறாரு, திருச்சி சிவா நெத்தியில் ரத்தம் வலியுது அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய அந்த விஷயத்தை கூட மேடையிலேயே கேவலப்படுத்தின அந்த கலைஞர் கருணாநிதியுடைய குடும்பத்துக்குள்ளேயே மத வழிபாடு இருக்க தான் செஞ்சுட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வீட்டுக்குள்ளே பூஜை அறை இருக்க தான் செய்யுது. அதில் வந்து துர்காமா தினமும் பூஜை பண்ணுறாங்க. இவங்க வெளியில் ஒன்று பேசுவாங்க, வீட்டுக்குள்ளே ஒன்று நடப்பாங்க. இரட்டை நிலைப்பாடாக இருக்குது என்னுடைய பார்வையாக. சமீபத்தில் ஏவா வேலு அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3.5 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தார். அதற்கு முன்னதாக அவர் வந்து சிங்கப்பூர் மருத்துவமனையில் உடல்நல சிகிச்சை தொடர்பான தகவல் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது ரத்து செய்யப்பட்டிருக்க நீதிமன்றத்தால் எப்படி பார்க்குறீங்க சார்? இது என்னென்னா, அவர் அருணை மருத்துவமனைன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் அவர் மருத்துவ கல்லூரி வச்சுருக்காரு. அவர் நிறைய சொத்து சேர்த்துருக்காரு. இந்த 3.5 கோடி ரூபா சொத்து என்னென்னா, ரோடு போடாமலேயே போட்டதாக கணக்கு காட்டி பணத்தை என்ன செஞ்சுட்டாரு, கையாடல் பண்ணியிருக்காரு. இதை அரசாங்கம் கண்டுபிடிச்சி அவர் மேலே வழக்கு போட்டிருக்கு. இப்போ அவர் வந்து அவருடைய சொந்த மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்காம அவர் வந்து ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார், எனக்கு அது இருக்குது, எனக்கு நெஞ்சு வலி இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதெல்லாம் இங்கே பார்க்கலாமே. அவர் அந்த நேரத்தில் தப்பிச்சுக்கிறதுக்காண்டி ஓடிட்டார். ஆனால் அந்த கோர்ட் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா அவருக்கு தற்காலிக ஜாமீன் கொடுத்துருக்கு. அதாவது என்னென்னா அவருடைய லுக் அவுட் நோட்டீஸை என்ன செஞ்சுருக்கு, இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர்
தலைவர் விஜய் அவர்கள் சர்வாதிகாரத்தனமாக நடக்கலை அப்படிங்கிறத காட்டுது. என்ன காட்டுதுன்னா, அவருடைய லுக் அவுட் நோட்டீஸை ஸ்ட்ராங் பண்ணலை, பரவாயில்ல, ஓகே, ஜனநாயக நாட்டில் வந்து அவங்க மேலே குற்றம் சுமத்தப்படும், அது விசாரிக்கப்படும், கோர்ட்டு மூலமாக அவங்க தண்டனை கொடுக்கப்படும். அதை விட்டுட்டு அவங்கள உண்மையிலே நாங்கள் பிடிச்சி நாங்கள் ஜெயிலில் போடுவோம்னு சொல்லி சர்வாதிகாரத்தனத்தை இந்த திமுக செஞ்சு இல்லையா, ஜெயலலிதாமோ சர்வாதிகாரத்தனமாக ஒரு 38 நாளில் ஜெயிலில் வச்சாங்க. இவர் ஒன்றும் ஊழல் செய்யாத கருணாநிதி அவர்களும் கிடையாது, இவர் உத்தம புத்திரனும் கிடையாது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சியே யார் ஆட்சின்னு சொன்னால் திமுக ஆட்சி தான். இந்தியாவில் நிறைய ஆட்சிகள் வந்து அப்போ இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்டால் கலைக்கப்பட்டது. ஊழல் செய்ததாக குறிப்பிட்டு ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்று சொன்னால் அது கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி, திமுக ஆட்சி தான். அப்படிப்பட்ட ஊழல் கருணாநிதி வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஜெயலலிதாமாவை நீங்கள் ஊழல் செஞ்சீங்கன்னு சொல்லி 38 நாள் ஜெயிலில் வச்சார். அதை வைக்கிறதுக்கு தகுதி அவருக்கு இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து நான் வந்து ஊழல் பண்ணலை, நான் வந்து என்ன செய்வேன், ஊழல் பண்ணவங்களே விட மாட்டேன், அவங்க ஏற்கனவே பண்ணவங்களே விட மாட்டேன்றாங்க. அந்த வகையில் அவர் வந்து சிங்கப்பூருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தது வந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு தானே தவிர, அப்புறம் லுக் அவுட் நோட்டீஸ் கேன்சல் ஆனோன்னா அது மறுபடியும் வந்துட்டார், வந்து பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு இவ்வளோ நோய் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே உங்களுக்கு அப்போலோ இருக்குது, உங்கள் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, உங்கள் காவேரி இருக்குது, அதெல்லாம் தாண்டி நீங்கள் போடணும்லாம் அவசியம் இல்லை. அப்படின்னா நீங்கள் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மருத்துவத்துறையை சரியாக நீங்கள் வளர்க்கலைங்கிறது நீங்களே ஒப்புக்குறீங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இங்கே என்ன இல்லை, அந்தளவுக்கு தரமான மருத்துவமனை இல்லை, நான் சிங்கப்பூருக்கு போகிறேன்னு நீங்கள் போயிட்டு வந்துருக்கீங்க. எங்கள் அப்போ குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி தான் அது. உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லைங்கிறதுக்கு இதனுடைய உதாரணமாக இருக்குது. என்னுடைய பார்வை அப்படியா இருக்குது. பத்திரப்பதிவு முன்னாள் திமுக அமைச்சரான மூர்த்தி மீது பார்த்தீங்கன்னா அவர் மீது உள்ள வழக்குகளாவது தோண்டி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தற்போதைய அமைச்சர் நிர்மல்குமார் வந்துட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. பின்னணி என்ன சார்? பத்திரப்பதிவில் சற்றேறக்குறைய ஒரு 25,000 கோடி 30,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறதாக நமக்கு தகவல் வருது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் அமைச்சராக இருந்த மூர்த்தி தான் காரணம் அப்படிங்கிறது அமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். அவங்களுடைய பர்சன்டேஜ் பூரா எங்கே போவோம்னா மேலே தான் போவோம். அவங்க வாங்குற அந்த 20% 30% கமிஷன் யாருக்கு போவோம்னா அவர் மூர்த்திக்கு போவோம், அங்கேருந்து உதயநிதிக்கு அவங்களுக்கு போவோம், அங்கேருந்து கட்சிக்கு போவோம், அங்கேருந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர் ஸ்டாலினுக்கு போவோம். அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா சட்டப்படி அவங்கள வந்து பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கிற ஊழல்களை, பழைய ஊழல்களை என்ன செய்யணும், அதை தோண்டி எடுத்து அவங்க யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து அவங்களுக்கெல்லாம் தகுந்த தண்டனை கொடுத்து அந்த நிதியை 30,000 கோடி நிதியை அரசாங்க கருவூலத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா அது மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படும், மக்களுக்கு போய் சேரும். செல்வம் ஒரு பக்கமாக 30,000 கோடி 40,000 கோடி 50,000 கோடின்னு ஒரு பக்கமாக குவியக்கூடாது என்பதற்காகத்தான் அப்போதைய அரசாங்கம் சூப்பர் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு. அதாவது 33% வரியாக கட்டணும். உதாரணத்துக்கு அவங்க 100 கோடி சம்பாதிச்சாங்கன்னா 33 கோடி என்ன செய்யணும், வரியாக கட்டணுங்கிற சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா செல்வம் ஒரு பக்கமாக என்ன செஞ்சிடக்கூடாது, குமிஞ்சிடக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா அந்த சட்டத்தை சரியான முறையில் அதை கொண்டு வந்து அதை இவங்க அந்த மாதிரி அதிகமான சொத்துக்களை வச்சுருக்கவங்கள மேலே கேஸ் போட்டு அந்த சொத்துக்களை வருமானத்துக்கு அதிகமான சொத்தை மீட்டு அதை பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு நலத்திட்டங்களாக கொடுக்கும்போது தான் சமநிலை சமுதாயம் அமையும். நில உச்ச வரம்பு சட்டம் 10,000 ஏக்கர் வச்சுக்கோ, எவ்வளோ வச்சுக்கோ, 10,000 ஏக்கர் நீ வச்சுக்கோ, மீதி இருக்கிறத அரசாங்கத்தில் ஒப்படைச்சிரு, நான் ஏழை விவசாயிகளுக்கு கொடுப்பேன். யார்? இந்திரா காந்தி. அவங்க காலத்தில் நான் சொல்லுது 50-60 வருஷம் முன்ன பழைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தா தெரியும். அதே இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்கன்னா வட்டி தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு வட்டி கடை வச்சுருந்தாங்க, அதை பெருக்கி 100 கடையாக்கி 1000 கடையாக்கி வங்கியாக நடத்திட்டு இருந்தான் ப்ரைவேட்டாக. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வங்கிகளை தேசியமயமாக்கிடுறேன், உங்களுக்கு ராயல்ட்டி கொடுத்துறேன், மாதம் ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துறேன், வச்சுட்டு போ, ராயல்ட்டி கொடுத்துறேன்னு சொல்லி அவங்ககிட்டேருந்து அதை வாங்கி வங்கியை தேசியமயமாக்கினாங்க. பணக்காரர்களிடமிருந்து அந்த பணம் ஒரு பக்கம் குமியலை தடுத்து அதை மீட்டு பொதுமக்களுக்கு வழங்கினது அப்போதே இந்திரா காந்தி அம்மா. இப்போது இந்த அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம் என்ன செய்யணும்னா செல்வம் ஒரு பக்கம் குமிவதை தடுக்க அந்த சட்டம், சரியான சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை சரிவர நிறைவேற்றி தன்னை சார்ந்தவர்கள் என்றும் தன்னுடைய நண்பர்கள் என்றும் பார்க்காம 33% வரியை, சூப்பர் டேக்ஸை சரிவர நிறைவேற்றினால் இந்தியாவுடைய கடனை ஒரே வருஷத்தில் அடைச்சிடலாம். அங்கே தமிழ்நாட்டில் திமுக நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் சேர்த்து வச்சிருக்கிற 30,000 கோடி சொத்து, 20,000 கோடி சொத்தெல்லாம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுடைய வருமானத்துக்கு உட்பட்ட அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி அரசு கழுவுறதுக்கு கொண்டு வந்தா அடுத்த வருஷமே 10 லட்சம் கோடியும் கடனை அடைச்சிடலாம். அதுக்கு அடுத்த வருஷம் உபரி பட்ஜெட் போட்டலாம். இதனுடைய கருத்தாக இருக்கு. திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது எல்லாம் இருக்கக்கூடிய ஊழல் எல்லாத்தையும் தோண்டி இருக்கிறதுனால இது ஒரு பழிவாங்கம் செய்யணும் அப்படின்ற கருத்து திமுக இருந்து வரும். இதுக்கான பதில் என்ன சார்?
இது வந்து அவங்க செஞ்ச பழி வாங்குறத அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஜெயலலிதாவை ஜெயிலில் போட்டது, அங்கே இருக்கிற அமைச்சர்கள் மேலே அந்த 96 காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி 96 ஆட்சிக்கு வந்தோடனே அந்த அமைச்சர்கள் முன்னால் அந்த ஜெயலலிதா கூட இருந்த அமைச்சர்கள் மேலே எல்லோரும் மேலேயும் கேஸு. ஒரே ஒருத்தரை தவிர, நெடுஞ்செழியனை தவிர, ஏன்னா அவர் மட்டும்தான் என்ன செய்யலை, லஞ்சம் ஊழல் வாங்கலை, அவர் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அண்ணாவால் புகழப்பட்டவர், அவர் அதிகமான பணத்துக்கு ஆசைப்படாதவர், எளிமையான வாழ்க்கையை வந்தவர். அதே மாதிரி அன்பழகன் ஒன்றும் என்னுடைய பார்வையில் அன்பழகன் ஒரு அமைச்சர் இருந்தார். அவரும் வந்து அதிகமான ஊழல்களை எல்லாரும் கொள்ளடிக்கிற மாதிரி 20,000 கோடி 30,000 கோடிலாம் தனக்கு தேவையான ஒரு வீடு கீழ்ப்பாக்காடலில் இருக்குது, 2-3 வீடு, அவ்வளோதான். அவர் வந்து ரொம்ப என்ன செய்யலை, அந்த மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது கெட்ட இடத்துல இருக்கக்கூடிய நல்லவர்கள்னு கருணாநிதி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த அன்பழகன் அவரும் அந்த நெடுஞ்செழியன் அவர்களுக்கு மேலே தவிர இருந்த எல்லா அமைச்சர்கள் மேலேயும் கேஸை போட்டு, அந்த கேஸு பல ஆண்டுகள் நடந்து அவங்கள சில பேரை சிறையில் போட்டு, அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஜெயலலிதாவை 38 நாள் சிறையில் போட்டு, அதெல்லாம் செய்ய தகுந்தவர் இவர் இல்லை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் என்ன இல்லை, அப்படி பழி தான் வாங்கினார். இவர் ஒன்றும் சுத்த வழி இல்லை. இவர் வந்து அப்போ தான் அவர் பழி வாங்கும் நடவடிக்கையை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. 1967 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்கள் யார், காமராஜர், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி அவர்கள், தங்குதுரை பிரகாசம் அவர்கள், நம்ம ராஜாஜி அவர்கள், இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது உள்துறையை, காவல்துறையை, போலீஸ் மந்திரியை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வைப்பாங்க. முதலமைச்சர் காவல்துறை மந்திரியா இருக்க மாட்டார், கக்கன் கிட்ட கொடுத்து வச்சிருந்தார் போலீஸ் மந்திரியா. நம்ம 67 அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே காவல்துறை மந்திரி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர். என்கிட்ட கொடுங்க, போலீஸ் மந்திரி எனக்கு கொடுங்க, அது கக்கன் கிட்ட இருந்தது, நான் என்கிட்ட கொடுங்க. ஏன்னா நான் காங்கிரஸ்காரங்களாம் பழி வாங்கணும், என்ன ரொம்ப என்ன செஞ்சுட்டாங்க, துன்புறுத்திட்டாங்க, பாண்டிச்சேரியில் அடித்து கொண்டு போட்டாங்க, செத்துட்டாரத்துக்கு போட்டு போயிட்டாங்க. அப்புறமா போய் பார்த்தா உயிர் இருந்துச்சு காப்பாற்றிருந்தாங்க. அன்றைக்கே அவருடைய கதை என்ன செஞ்சுருக்கும், கலைஞர் கருணாநிதி கதை பாண்டிச்சேரியிலே முடிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி அதை பழி வாங்கிறதுக்காண்டி கேட்டார். அப்போ தான் அந்த முதலமைச்சர் என்ன பண்ணார், யார் அண்ணா என்ன பண்ணார், போலீஸ் மந்திரியை நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த சேஞ்ச் ஆச்சு. அந்த போலீஸ் மந்திரிங்கிறது முதலமைச்சர்கிட்ட சேஞ்ச் ஆன வருடம் எப்போம்னா 67. அதுக்கு முன்ன வரைக்கும் போலீஸ் மந்திரிங்கிறத இன்னொரு வருடம் கொடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கணும், அது எல்லா நேரமும் அதுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும். நைட் 12 மணி 1 மணி சிஎம்க்கு அதுக்கு குழப்பமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்து வச்சுருவாங்க. இன்றைக்கி நேற்று வந்திருக்காரு ரமேஷ் சென்னிதாலா, நம்ம தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்காரு, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு. போதை ஒழிப்புக்காண்டி ஒரு திட்டம், அதுக்கு மோகன்லால் மம்பட்டி அவங்களாம் கூட வச்சு அது ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன அமைச்சர்னு கேட்டால் போலீஸ் மந்திரி, சபரீசன் போலீஸ் மந்திரி இல்லை, அவர் முதலமைச்சர். இந்த ரமேஷ் சென்னிதாலா என்ன மந்திரினா உள்துறை அமைச்சர். அப்போ பாருங்கள், சில மாநிலங்களில் அந்த மாதிரி உள்துறை என்ன செய்கிறாங்க, போலீஸ் மந்திரியை இன்னொருத்தரை கொடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி 67 இந்த கலைஞர் கருணாநிதி சரியாக இருந்திருந்தானே அவர் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே போலீஸ் மந்திரி இன்னொருத்தருடைய வந்துட்டே இருந்திருக்கும். அது டிரான்ஸ்ஃபர் ஆனதே யாராலன்னா பழிவாங்கும் நோக்கம் கொண்டவர் யார், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என்பதால் தான் போலீஸ் மந்திரியை அவர்கிட்ட கொடுக்காம தனக்கு கொண்டு வந்தார். அந்த பழிவாங்கும் எண்ணம் இந்த தாவேக அரசுக்கோ இந்த தாவேக மாண்புமிகு முதலமைச்சருக்கோ இல்லை. அவர் சொல்கிறது யாரையும் பழிவாங்க தேவையில்லை, உங்களுடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்து நீங்கள் தேவைக்கு வச்சுக்கோங்கிற அதிகப்படியான சொத்துக்களை எதுக்கு தேவையில்லைல்ல. 330 கோடி ரூபாய் செலவில் ஒருவர் பங்களா கட்டினார் நம்ம கரூரில். அவர் எந்த அமைச்சருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதுக்குங்க 330 கோடி ரூபாய்க்கு பங்களா? ஒரு குடும்பம் ஒரு 10 பேரோ 15 பேரோ கூட்டு குடும்பமாக இருந்தாலும் 40 பேருக்கு கூட 330 கோடி ரூபாய்க்கு அரண்மனை தேவையில்லைங்க. அதை தான் இவர் சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய சொத்து குதிப்பு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குதிப்பு செய்திகள்லாம் நான் மீட்டு மக்களுக்கு கொடுப்பேன். இது பழிவாங்கும் நடவடிக்கை எதுவுமே இல்லை. இது வந்து அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சினால அவங்க செஞ்சதுனால, யார் செஞ்சதுனால, குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குங்கிற மாதிரி அவங்க அந்த பழிவாங்கும் நடவடிக்கையை செஞ்சதுனால அதே மாதிரி ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை செய்கிறதாக நினைக்கிறாங்களே. காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளுங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கண்ணடை கட்டிட்டு பார்க்கணும். ஏன்னா அந்த பழிவாங்கும் நடவடிக்கை இவர் செய்யலை. அந்த நடவடிக்கை செய்யக்கூடிய அரசாங்கமாக இது இல்லை. தாவேக அரசாங்கமும் மாண்புமிகு முதலமைச்சரும் பழிவாங்கும் நடவடிக்கையை செய்யலை. மக்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த சொத்துக்களை என்ன செய்யணும், அந்த ஊழல் பண்ண சொத்துக்களை மக்களுக்கு கொண்டு வந்து மருத்துவமனைகளாக மாற்றணும், அவங்களுக்கு கல்வி நிலையங்களாக மாற்றணும், நலத்திட்டங்களாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற நல்ல முதலமைச்சரை வந்து கிடச்சிருக்காரு. இன்னைக்கு எதிர் முகாமில் இருக்கக்கூடிய, எடப்பாடி முகாமில் இருக்கக்கூடிய
பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் சொல்றாரு, இந்த 43 நாட்கள்ல ஊழல் இல்லே குறைஞ்சிருக்கு. எதிர்முகாம் அவர் என்ன செய்யணும், கண்டனம் தெரிவிக்கணும், அப்படி பண்ணணும், அப்போ தான் அரசியல் பண்ண முடியும். ஆனாலும் அவரும் பாட்டாரட்டக்கூடிய மாற்றா தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சொன்னார். அண்ணா சொன்ன மாதிரி இந்த ஆட்சியை எதிர்முகாமில் இருக்கவங்கள கூட பாராட்டும் அளவுக்கு ஊழல் ஒளிஞ்சிருக்கு, ஊழல் இல்லாத ஆட்சியாக இருக்குது. இந்த 43 நாளையே சாதிச்சிருக்காங்க. இது இந்திய அளவில் பேசப்படுது. ஊழல் ஒளிஞ்சிருக்கு. இது திமுக போய் அதிமுக வந்தால், அதிமுக போய் திமுக வந்தால் ஊழல் ஒளிஞ்சிருக்காது. இது புது ஆட்சி. அந்த 107 எம்எல்ஏக்களும் புது எம்எல்ஏக்கள் சிலரை தவிர, நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அண்ணையும் விஎஸ் பாபு, சத்யபாமா, இப்படி குறிப்பிட்ட ஒரு 2, 3, 4, 5 பேரை தவிர மீதி இருக்கிற 103 எம்எல்ஏக்களும் புது எம்எல்ஏக்கள். அவங்களுக்கு ஊழல்னா தெரியாது, ஊழல் பண்ண தெரியாது. நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி, நாங்கள் எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது, எங்கள் கூட இருக்கவங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது, நான் ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லை, அவங்களே ஊழல் பண்ண விட மாட்டேன்ட்டார். அந்த ஆட்சி அருமையான ஆட்சியாக இருக்குது. இது மாண்புமிகு முதலமைச்சர் இவங்களுடைய அதிகப்படியான சொத்துக்களை மீட்டு அவங்கள சிறைக்கு அனுப்பி மக்களுக்கு ஒன்று சேர்ப்பாருங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது.